அன்பு, பாசம் இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு மனசு கொண்டவங்க இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் தான். கடகராசிக்காரங்களை ஒரு அமைதியான கடலோடு நாம் ஒப்பீடு செய்யலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? வெளியில் பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே மென்மையாக இருக்கும். அதுபோல தான் உள்ளுக்குள்ளே அமைதியாக இருந்தாலும் ஆழமான உணர்ச்சிகள் கொண்டவங்க கடகராசி அன்பர்கள் நீங்கள். இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் உங்களுக்கு உங்கள் குடும்பம் தான் எல்லாமே. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. 12 ராசிலையுமே இந்த கடகராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசி. முதல்ல குடும்பத்துக்கு இது ஒத்துழைப்பு தரக்கூடிய ராசி. அம்மா, அப்பா, கணவன், மனைவி, பிள்ளைங்க அப்படின்னு எல்லோர் மேலேயுமே அதிகமாக அக்கறை காட்டுறவங்களா நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் பாருங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மனசை பாதிப்புக்குள்ளாக்கிடுவீங்க. அதை நினச்சி நிறைய குழப்பிக்கிங்க. நாம் இவங்களுக்கு நல்லதான் பண்ணோம், ஏன் இவங்களை நம்ம இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கவலை, நடந்து முடிஞ்ச பிரச்சனையை நினச்சி குழப்பிட்டு இருக்கிற தன்மை இந்த கடகத்திட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் பெருசாக எடுத்துப்பீங்க. அதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா, தெளிவாக பிளான் பண்ணி உங்களுக்கான காரியத்தை செஞ்சிங்கன்னா நினச்ச இலக்கை எளிமையாக பெறலாம் நீங்கள். அதனால் பெரும்பாலும் உங்கள் எதிரிக்கு நீங்கள் பலவீனமாக தெரியுதுங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தால் மட்டும்தான். சீக்கிரமாக சோகமாகிடுவீங்க. பாதிப்புக்குள்ளாக்குற மாதிரி ஏதாவது பேசினா உடனே நீங்கள் அந்த விஷயத்தை நினச்சி குழப்பிக்கிறீங்க. அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஏன்னா இந்த கடகம் அப்படிங்கிறது சாதாரண ராசியே கிடையாது. யார் என்ன எப்போ சொன்னாலும் அதில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதிகமான ஒரு செயல்திறன் கொண்ட ராசி. உங்கள் ராசி அதிபதி அப்படி யாருன்னு கேட்குறீங்களா? சந்திரன் தான். மனோகாரகனாக இருக்கிற சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்களுக்கு மறதி வருமா? ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அதே போல் தங்கக்கிட்ட யார் பாசமாக இருக்காங்களோ அவங்கள எப்பவுமே காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த கடகராசிக்கு பலம் என்ன தெரியுமா? ரொம்பவுமே எல்லாருமேலேயும் வச்சுருக்கீங்க இல்லையா அன்பு, அதுவும் கருணையும். குடும்பத்தை இணைக்கிற திறன், நம்பிக்கைக்குரியவங்களை பாதுகாக்கிற திறன், இது எல்லாமே பலமான விஷயமா அமையுது. பலவீனம் அப்படின்னு பார்த்தா எளிதில் மனசுடைஞ்சு போயிடுறீங்க. பழைய விஷயத்தை மறக்க முடியாமல் தவிக்கிறீங்க. இது ரெண்டும் ஒரு பலவீனமான விஷயம். இதை மட்டும் மாற்றிக்கோங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கள் துவம்சமாக்க முடியும். ஏன்னா இந்த கடகராசி 12 ராசிலையுமே சந்திரனை அதிபதியாக கொண்டது 4வது ராசியாக வருது. நீர் எப்படி எந்த பாத்திரத்தில் போட்டாலும் அது கேட்டுறது போல் வடிவத்தை மாற்றுதோ அது மாதிரி தான் கடகராசிக்காரங்க நீங்களுமே. வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளித்து அது கேட்டுறது போல் உங்களை மாற்றிக்கக்கூடிய திறமை கொண்டவங்களா நீங்கள் இருக்கீங்க. கடகராசிக்காரங்க வெளியில் மென்மையானவங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வலிமையான மனசு இருக்குது. அது சரியாக பயன்படுத்தணும். உங்களை புரிஞ்சுக்கிட்டா உங்களோட துணைக்கு வாழ்க்கை முழுக்க அன்பு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சிறப்பு வாய்ந்த கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதம் என்ன மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தும், இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடிய கிரக சூழல் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை தரும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கடகராசி அப்படின்னு பார்க்கும்போது கடகத்தில் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த கடகராசிக்காரங்க திங்கக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்யுங்க. சிறப்பான உயிரை பெறலாம். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் கண்டிப்பாக நல்லது நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குமே அலைய தேவையில்ல. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும், ஜாதக அமைப்பால் நன்மையை பெறலாம். கடக ராசியில் இருக்கிற புனர்பூசம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படுறவங்களா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தோட அமைப்பு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணுங்க. தன புத்திரக்காரகனாக தான் இந்த குரு வராரு. அவர் 9ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் அலைச்சல் குறைஞ்சி காணப்படும். வேலையின் காரணமாக உங்களுக்கு இப்போ அஸ்தமனம் அடைஞ்சிருக்கக்கூடிய கிரகம் வீண் அலைச்சலை குறைக்குது. ஆனாலும் பாருங்கள், குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த ஒரு குழப்பம் விலகுது.
பிள்ளைங்க மீது அக்கறை வரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி திட்டமிட்டு செயல்பட்டால் நல்லது. பாக்கிய ஸ்தானத்தில் பாருங்கள், சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்படணும். கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் அவரால் இது வரைக்கும் என்னெல்லாம் கிடச்சிட்டு வந்துச்சோ யோகமான பலன் அது கொஞ்சம் இப்போ குறையும். ஏன்னா வக்கர பயிற்சி அடையும் போது கிடைச்ச பலனில் மாறுதல் வரும். ஆனாலும் கவலைப்படாதீங்க, உங்கள் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கட்டாயம் கிடைக்கும். தைரியமாக செயல்பட்டு நினச்சதெல்லாம் சிறப்பாக சாதிப்பீங்க. இது வரைக்கும் முன்னேற்றத்தில் இருந்த பின்னடைவு உங்களை விட்டு விலகுது. செஞ்சுட்டு வர தொழிலில் கூடுதல் அக்கறை மட்டும் தேவைப்படுது. சும்மா லேசியாக இருக்காமல் சுறுசுறுப்பாக கவனமாக உங்கள் வேலையை செய்யுங்க. அக்கறையோடு செய்யுங்க. வருமானத்துலேயும் சரி பண விவகாரத்துலேயும் சரி நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிற சூரிய பகவான் உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தையும் வேகத்தையும் ஏற்படுத்தலாம். அதனால தான் நிதானமாக இருங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியால் நெருக்கடி வரும். கொஞ்சம் வேலையில் சங்கடம் வரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் இருந்தது போல் மறுநேரம் உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்காது. அதனால் நீங்கள் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பிரயோகம் செய்யணும். ஏன்னா உங்கள் வார்த்தையே உங்களுக்கு எதிராக கூட மாறலாம். அதனால் எல்லா விஷயத்துலையுமே நிதானமாக செயல்படுறது நல்லது. புதிய முயற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் தள்ளி வைங்க. விவசாயிகளாக இருந்தால் மாதத்தோட முற்பகுதி யோகமாக இருக்குது. பிற்பகுதி விளைச்சலில் கூடுதல் கவனம் கண்டிப்பாக நீங்கள் செலுத்தணும். மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் அக்கறையாக செயல்பட்டால் நல்லது. அடுத்து பாருங்கள், இந்த பூசம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னம்பிக்கை தைரியம் இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சூழல் நிதானமாக செயல்பட சொல்லுது. பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு சனி பகவான். அவர் வக்கரம் அடைகிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச பலன்லேயுமே பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆமாம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசணும். இணக்கமற்ற நிலை வர. தொழில் நிறுவனம் நடத்தி வரீங்களா, பணியாளர்கள்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உடல்நிலையிலையும் மனநிலையிலும் எதிர்பாராத சங்கடம் அவ்வப்போது வரலாம். இப்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரலாம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் பிரச்சனை வராமல் செயல்படலாம். அதனால தான் பதிவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். கணவன் மனைவிக்குள்ளேயுமே பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகள் நிதானம் தேவை. ஆனால் ஒரு நல்ல விஷயம், வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும். நட்பால் ஆதாயம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். நெருக்கடிகள் விலகும். ஏன்னா குரு 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நேர்கதியில் உச்சமாக சஞ்சாரம் செய்யும்போது அது வரைக்கும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அப்போ பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக வரும். ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை வர இந்த மாதம் நிறையவே வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்குமே குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகுது. பணப்புழக்கம் சீராக கிடைக்கிது. சிலருக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வையுமே பெறுவீங்க. விவசாயிகளுக்கு இது வரைக்கும் இருந்த நெருக்கடி விலகி நீங்கள் சந்தோஷம் அடைய போகிறீங்க. எதிர்பார்த்த பண வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் மாதத்தோட முற்பகுதியில் உங்கள் ஆசிரியர்களோட ஆலோசனையை கேட்டு அதற்கேற்றது போல் நடந்துக்கோங்க. நன்மைகள் எல்லா வகையிலுமே நீங்கள் பெறுவீங்க. அடுத்தது பாருங்கள், இந்த ஆயில்யம். சூழலுக்கு ஏற்ப எந்த ஒரு விஷயத்திலையுமே செயல்பட்டு நன்மையை பெறக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த மாதம் நீங்கள் ரொம்பவுமே சிறப்பாக செயல்படணும். எப்படின்னா திட்டமிட்டு செயல்படணும். இந்த மாதம் கடைசியில் பாருங்கள், வித்யாகாரகனாக புதன் வராரு. விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. எடுக்கும் முயற்சி கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். வரவேண்டிய வரவிலுமே தடை இருக்குது. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடும் பொழுது இழுப்பறியாக இருக்கும். நம்பிக்கையோடு உங்கள் வேலையை செய்யுங்க. சின்னதாக சங்கடம் வரும். ஆனாலும் தன்னம்பிக்கை துணிச்சலால் பிரச்சனைகளை முறியடிச்சு காட்டக்கூடிய சூழல் உங்களுக்கு இப்போ உருவாகியிருக்கு. ஒரு சிலருக்குலாம் சொத்து சேர்க்கை இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேதுவும் வராங்க. ஜென்ம ராசிக்குள்ளே சூரியன் வராரு. ஒரு பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி அடையும் போது வேறு பிரச்சனை வரலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்பட பாருங்கள். சூழ்நிலை அறிஞ்சு அது கேட்டது போல் செயல்பட்டால் நல்லது. புதிய முயற்சி ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதோட பின்விளைவு பற்றி அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தோட ஆலோசனையை ஏற்று செயல்படுங்க. சங்கடம் உங்களை நெருங்காமல் இருக்கும். குடும்பத்தோட ஆலோசனை பக்கபலமாக இருக்கும். இதனால் குடும்பத்துலேயுமே நிம்மதியான சூழல் வரும்.
அதிர்ஷ்டக்காரகன் தான் இந்த சுக்கிரன். அவர் சஞ்சார மாதம் முழுவதும் சாதகமாக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கலகலப்பான நிலை இருக்கும். நவீன பொருள் சேர்க்கை, தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருப்பீங்க. பிள்ளைங்களோட நலனில் அக்கறை காட்டுவீங்க. புதுசாக சொத்து வாங்குகிற முயற்சியிலுமே ஒரு சிலர் வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. வியாபாரத்தில் இருந்த அலைச்சல் நீங்கும், எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கவனம் இல்லை அப்படின்னா மதிப்பெண் குறையும். எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா விதத்துலையுமே நன்மையை நீங்கள் பெறலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.